தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரைவிமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் ஆரியன். பிரவீன் இயக்கத்தில் விஷ்ணு விஷால் தயாரித்து நடித்திருந்த படத்தில் ஸ்ரத்தா ஸ்ரீநாத், மானசா சௌத்ரி, செல்வராகவன் உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறாங்க. இந்த படத்திற்கு ஜிப்ரான் இசையமைத்திருக்கிறாரு. இந்த படத்தோட கதை என்னன்னா, ஒரு மர்டர் நடக்குது. செல்வராகவன் தற்கொலை செஞ்சு கொள்றாரு. அதற்கு பிறகு நடக்கிற கொலைகளுக்கு எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க, செல்வராகவன் ஏன் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறாரு தான் ஒரு மர்டர் மிஸ்ட்ரியாக தான் இந்த கிரைம் த்ரில்லர் நகருது. இந்த படம் ஏற்கனவே உள்ள அந்த ராட்சசனோட இம்பாக்டா சார்ந்த ஒரு சாயலான்றதெல்லாம் கிடையாது. இது வேற மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் படம். விஷ்ணு விஷால் ஒரு காப் ரோலில் கச்சிதமாகவே பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். மேக்கிங் வைஸ் இந்த படம் நல்லாவே இருக்குது. படம் ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி செகண்ட் ஹாஃபும் சரி ஒரு விறுவிறுப்பாக தான் நகருது. ஆனால் அந்த மெசேஜ் செகண்ட் ஹாஃபில் டெலிவரி பண்ணுறது கன்வின்சிங்காக இல்லைன்றது தான் இந்த படத்தோட சில ட்ராபேக்காகவே இருக்குது. ஜிப்ரானோட பின்னணி இசையை பற்றி சொல்லவே வேண்டாம். எல்லா படத்துக்கும் ஒரு டாப் நாச்சாக தான் இருக்கும் அவரோட பின்னணி இசை. சில படங்களில் அவரை காணுமே, ஒரு கேப் இருக்கே அப்படின்றத திருப்பி மீண்டும் ஃபில்ஃபில் பண்ணியிருக்காருன்னே சொல்லலாம். இன்னும் நிறையா படங்கள் அவரோடது ரிலீஸ் ஆகிறதுக்கு வெயிட்டிங்கில் இருக்குன்றதே அவரே தெரிவிச்சிருக்காரு. இந்த படத்தில் மெயினாக செல்வராகவன், ஸ்ரத்தா ஸ்ரீநாத் மற்றும் விஷ்ணு விஷால் இவங்க 3 பேருக்கான ஒரு கான்வர்சேஷன், செல்வராகவன் சாரோட டைலாக் டெலிவரி எல்லாமே ஒரு இம்பேக்டாகவே இருக்குது. மனுஷன் கேஷுவலாக எல்லாத்தையுமே நடிச்சுட்டு போயிட்டாருன்றே சொல்லலாம். விஷ்ணு விஷால் ஒரு காப்புக்கு ஒரு டிஃபரன்சியேஷன், இதுக்கு முன்னாடி பண்ண காப் ரோல்ஸ்லேருந்து ஒரு டிஃபரன்சியேஷன் காட்டணுன்றதுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் மெனக்கெட்டிருக்காரு. ஸ்ரத்தா ஸ்ரீநாத்துக்கான ரோல், அவங்களுக்கான ரோல் வந்து நல்லாவே கச்சிதமாக பண்ணியிருக்காங்க. மானச சௌத்ரி அந்த லவ்வர் இது ட்ராக் படத்துக்கு அது தேவையா இல்லையான்றது மாதிரி தான் இருக்குது. அது இல்லைன்னாலுமே காட்சிகள் இன்னும் விறுவிறுப்பாக நகருன்றே சொல்லலாம். மொத்தத்தில் படம் எப்படி இருக்குன்னா, ராட்சசன் அளவுக்கு இல்லைன்னாலுமே ஒரு மேக்கிங் வைஸும் ஒரு நல்ல ஒரு கிரைம் த்ரில்லாக தான் இருக்குது. சில இடங்களுக்கு ஒரு லேக் இருந்தாலுமே ஓவராலாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. மேலும் ஒரு திரைவிமர்சன நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.